வெல்கம் டு ஸ்ரீ விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது 3 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு எதை பற்றி சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் பற்றி தான் இந்த கோர்ஸினுடைய பேசிக் கான்செப்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி சொல்லி தருவாங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ஸ், ஆப்டிக்ஸ், கால்குலஸ், செமிகண்டக்டர்ஸ், வேவ்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மாதிரி வேரியஸான விஷயங்களையும் தியரி, லேப் ஓரியன்ட், ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கிளாஸஸ் உங்களுக்கு நிறையா நடக்கும். இது 6 செமஸ்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு 6 monthsக்கும் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் மெயின் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னாலும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அண்ட் ஓவரால் 50-60% நீங்கள் ஓவரால் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இப்போது இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணுற பேசிக்கான சிலபஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, properties of matter, kinetic theory of gases, electricity, magnetism and electromagnetic theory, semiconductor devices, computer programming and thermodynamics, statistical physics, wave optics paper 1 and wave optics paper 2, quantum and laser physics, nuclear physics, atomic and molecular spectroscopy and இது மட்டும் இல்லாமல் சாலிட் ஸ்டேட், நானோ ஃபிசிக்ஸ் அண்ட் நிறைய உங்களுக்கு லேப் ஓரியன்ட் கிளாஸஸும் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்யூச்சர் ஸ்கோப் இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கரியர் ஓரியன்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ரேர் கோர்ஸ் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கரியர் பேஸ்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சல்டிங் ஃபிசிசிஸ்ட், அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், ரிசர்ச் அசோசியேட், லேப் சூப்பர்வைசர், ரேடியாலஜிஸ்ட், ப்ரொஃபஸர், ரிசர்ச்சர், சீனியர் ஃபிசிசிஸ்ட், டெக்னீஷியன், டீச்சர், சயின்டிஸ்ட் இது மாதிரி வேரியஸான ஜாப் ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரா சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால நிறைய பேர் சூஸ் பண்ணுறதில்ல. இப்படின்னு நிறைய பேர் சூஸ் பண்ணாமல் இப்போ இதுக்கு ரொம்பவே வாண்டட் இருக்குது அப்படிங்கிறனால நிறைய பேர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நிறைய சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. ஸோ இதுக்கு நல்ல கரியர் பேசிஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜாப் அண்ட் சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கண்டென்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு 3 lakh வரும் பர் இயருக்கு. லேப் சூப்பர்வைசராக இருந்தீங்கன்னா 3 lakh, ரேடியாலஜிஸ்ட் அசிஸ்டண்ட் 6 lakh, ஸ்டாட்டிஸ்டிஷியன் 4.5 lakh, சீனியர் ஃபிசிசிஸ்ட் 7 lakh, ரிசர்ச்சராக நீங்கள் ஒர்க் பண்ண போனீங்கன்னா 6 lakh, ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் 10 lakh, கன்சல்டிங் ஃபிசிசிஸ்ட் 8 lakh, ரிசர்ச் அசோசியேட் 3.5 lakh, நீங்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண போனீங்கன்னா அரௌண்ட் 5 lakh. ஸோ இதெல்லாமே பர் இயருக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற சேலரியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பற்றி கண்டிப்பாக சில டீட்டெயில்ஸ், கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், சிலபஸ், ஜாப்ஸ், ஸ்கோப் பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும், காலேஜில் ஜாயின் பண்ணணும், அட்மிஷன் ப்ரொசீஜரில் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். இதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லைங்க. இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான். அண்ட் நம்ம சேனலில் நிறைய கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது, காலேஜ் பற்றின ரிவ்யூஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இனி அப்கமிங் ஃபர்தர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.